மேல்நிலை முதலாம் ஆண்டு கணிதவியல் தொகுதி 1 பற்றி பார்ப்போம். கணங்கள், தொடர்கள் மற்றும் சார்புகள் பற்றி இங்கு பார்க்கலாம். கணம் A ஆனது z x பின்வருவனவற்றை தரவல்ல. x = 4n + 1, 2 ≤ x ≤ 5, n இயலெண்களில் ஒரு உறுப்பாகும் எனில் A இன் உட்கணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்போமா? இங்கே பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன் இருக்குது. முதல்ல n என்பது இயலெண்கள் அப்படின்றத கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் n என்பது 2ம் 5ம் அதற்கு இடைப்பட்ட எண்கள், அதை கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் என்னன்றதை 4n + 1 அப்படின்ற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நாம் கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 2ம் மற்றும் 5ம், அப்போ 2க்கும் 5க்கும் இடைப்பட்ட எண்கள், அப்போ 2, 3, 4, 5 அப்படின்றது கிடச்சிருது. இப்போ n = 2, 3, 4, 5 அப்படின்றத நம்ம கொடுக்கப்பட்ட 4n + 1 போய் என்னோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு n = 2ன்னு போட்டோம்னா 4 × 2 + 1 = 9. n = 3ன்னு போட்டோம்னா 4 × 3 12 + 1 13. அடுத்து n = 4 போட்டோம்னா 4 × 4 16 + 1 17. n = 5ன்னு போட்டோம்னா 4 × 5 + 1, அப்போ 20 + 1 = 21 கிடச்சிடும். இப்போ நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் 9, 13, 17, 21 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நாம் n of A = 4ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ the number of elements of power set n of P of A = அதோட ஃபார்முலா 2 power n of A. அப்போ 2 power 4, 2 × 2 × 2 × 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16.